பண்ணிருக்கோம் மேம். there is a way to அதுல அனௌன்ஸ் 50 ரிப்ளை வந்திருக்கு மேம். எக்ஸாம்ஸ் மட்டும் கேன்சல் பண்ணனும் சொல்லிருந்தீங்கன்னா பாதி பேர் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆப்ஷனல் போட்டாலே போதும் மேம், நாங்க அனுப்பிச்சிருக்க மாட்டோம். எக்ஸாம்க்கு போயே ஆகணும்னு வரோம். மேம் உங்களுக்குள்ளேயே புரோட்டோகால்ஸ் இல்ல மேம். மேம் உங்க மேம் அது மேம் மேம் அப்புறம் நான் எதுக்கு மேம் இவ்வளவு எக்ஸாம் இல்லன்னு சொல்லிருந்தா என் பையன் வந்திருக்க மாட்டான். எக்ஸாம் சொல்றேன் இல்ல, நீங்க தயவு செய்து நேர்ல பேச விடுங்க. நீங்க பேசுனீங்கல்ல, இது வரைக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடே விட்டா நான் வச்சிருக்கணும். இல்ல அதெல்லாம் இப்ப நீங்க கேட்டீங்கல, ஒரு நாள் கூட லேட்டா வந்தது மேம் மெசேஜ். அன்னைக்கு கூட நீங்க வந்து டிக்ளேர் தான பண்ணீங்க. அப்படி இன்னைக்கு கண்டிஷன் அன்னைக்கு கண்டிஷன் சொன்னாங்க. அன்னைக்கு மழை சிவியரா இருந்ததா? அன்னைக்கு மேம் அன்னைக்கு இந்த அளவு கூட இல்ல மேம். இல்ல அதேதான் क्वेश्चन. இன்னைக்கு என்ன நடந்தது? இல்ல கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ண அப்புறம் நீங்க மெசேஜ் போடுறீங்க. 7:10க்கு நம்ம குரூப்ல பேரண்ட் குரூப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கோம். சரி, அதுல வந்து ரெஸ்பான்ஸ்ங்கிறது யார் அதுல அட்மின் இருக்காங்க? நம்ம நீங்க தானே இருக்கீங்க. நீங்க அவங்க தர்ச்சனா தான் இருக்காங்க. இது வந்து அட்மின் வந்து ரிப்ளை பண்ண முடியாது. அவங்க எனக்கு பர்சனலா மெசேஜ் அனுப்பிட்டாங்க. இல்ல ரிப்ளை பண்ணிருக்கோம் மேம். there is a way to அதுல அனௌன்ஸ் 50 ரிப்ளை வந்திருக்கு மேம். பாருங்க, ரிப்ளை அவ்வளவு இது பண்ணிருக்காங்க. அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கோம் பேரண்ட்ஸ். அதை ஏன் நீங்க கன்சிடர் பண்ணல? சென்னையில மொத்த ஸ்கூலும் லீவு, உங்களுக்கு 6:30 மணிக்கு இன்ஃபர்மேஷன். சரி மேம் இது நம்ம பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருப்போம். ரெண்டு ரிக்வெஸ்ட் மேம். என் சைட்ல இருந்து மத்த பேரண்ட்ஸ் அவங்க சொல்றேன். என் சைட்ல என்ன ரிக்வெஸ்ட்னா, இஃப் கவர்மெண்ட் இஸ் டிக்ளேரிங் ஹாலிடே யூ ஷுட் கன்சிடர் ஸ்கூல் ஹாலிடே கொடுக்கணும். இன்னைக்கு கவர்மெண்ட்டே ஸ்கூல் லீவ் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்தது, ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டிங் டைம் 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மழையில் நிற்கிற தண்ணி இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் பசங்களை. ஸோ அதை பற்றி ஏன் இவங்க ஸ்கூல் கண்டக்ட் பண்ணாங்க இன்னைக்குங்கிறத கேட்கறதுக்கு தான் we had to wait for almost 1 hour. நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 பேரண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து முதல்ல மீடியா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் they called us inside. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வரைக்குமே எனக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ வேனில் கிளம்பின பசங்களுக்காக நாங்கள் வச்சுட்டோன்னு. ஸோ இப்போ நாங்கள் என்ன சஜஷன் சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணது என்னன்னா, எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தா கூட கிளம்பாத பசங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் மழையே இருந்து இஃப் யூ ஆர் ஃபோர்ஸ் டு ரன் த ஸ்கூல் அட்லீஸ்ட் கேன்சல் த எக்ஸாம்ஸ். ஆர் கிளம்பாத பசங்க அட்டெண்டன்ஸ் மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டா பசங்க வீட்டில் இருந்துருவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் இப்போ பேசிட்டு வந்திருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.